நான் இருக்கிற இடத்துல சமாதானம் சுகம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 122:7. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. பார்வோன் கீழ்ப்படியாமை நிமித்தமாக எகிப்து முழுவதும் தேவன் வாதை அனுமதித்தார். தன் ஜனங்கள் வாழும் இடத்தில் அனுமதிக்கவில்லை. ஆனால் கடைசி வாதை உயிர் சேதம். அது தன் ஜனங்களுக்குள் வராமல் இருக்க அவர்கள் கிரியை செய்ய வேண்டியதா இருந்தது. ஆம், நிலை கதவுகளில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டது. அந்த வாதையும் கடந்து சமாதானமாய் சுகமாய் வாழ்ந்தார்கள். ஆமாங்க, நாமும் கிரியை செய்யணும். நம்மையும் நம் வீட்டையும் நம் பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மூடி ஜெபித்து பாதுகாக்கும் போது நம் வீட்டிலும் சுகமும் சமாதானமும் தங்கி இருக்குங்க. ஜெபிக்கலாமாங்க. அப்பாவும் ரத்தத்தால் எங்களை மூடுவீராக. எங்களுக்கு தேவையான சுகத்தையும் சமாதானத்தையும் தருவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.